Hello students, 7th annual-க்கான ஒரு மாடல் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இதே போல் உங்களுக்கு இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுவேன். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். நான் அப்லோட் பண்ணுற எல்லா கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். உங்களோட 3rd term ஃபுல் போர்ஷனை நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன, 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன, பேராகிராஃப் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸும் அதே மாதிரி தமிழும் வந்து 7th-க்கான ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ 3rd term-க்கான சம்மட்டிவ் அசஸ்மெண்ட்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. என்னென்ன இம்பார்ட்டன்றதை தெளிவாக பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சினானிம்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? there was a halt in the midst of the forest. அடுத்தது travels made hasty breakfast. அடுத்து frustration and helplessness of the terrorist grew every hour. இது எல்லாமே சினானிம்ஸ். அதுக்கு அடுத்தது ஆண்டனிம்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. bravery, refused, injustice. இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு பார்க்காதீங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை பொறுத்தவரை உங்கள் புக்கில் இருக்க கிளாசரியில் இருக்கிறத கண்டிப்பாக பாருங்கள். ஒக்காபுலரி எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது அனகிராம்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து 4 மார்க்ஸுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்லைன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒரு 3 மார்க்ஸுக்கு. அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச், இது ஒரு 2 மார்க்ஸ். ராம் செட் த மோனுமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல். அடுத்து மேட்ச் த பிரேசல் வேர்ப்ஸ், அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ். பங்க்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. why did the train stop in the middle of the forest? which mode of transport did fog choose? why did Neeraja alert the pilots? So இதெல்லாமே important question. Next 4th one, what is the duty of a purser? அடுத்து who inhabited the jungles that the train passed through? Very important. அடுத்து 5 mark questionsல இந்த ரெண்டுமே படிச்சுக்கோங்க. எனி ஒன் கொடுத்துருக்காங்க, நீங்க ரெண்டுமே படிங்க. உங்களுக்கு ஆனுவல்ல கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. what qualities of Mr. Phileas Fogg are highlighted in this extract? why did the government of India, America and Pakistan ஹானர் நீரஜா? வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மெமரி போயம் சி ஃபீவர் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 5 லைன் கேட்டிருக்காங்க. இது 5 மார்க்ஸுக்கு. அதுக்கடுத்து போயட்டிக் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. வாட் டஸ் த போயட் சே அபவுட் கரேஜ்? சம்மரைஸ் த போயம் சி ஃபீவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் பேராகிராஃப் 2 கொடுத்து 1 கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. இதில் எது கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? கேரக்டர் ஸ்பீக்கர் வந்து இது மட்டும் படிக்க வேண்டாம். உங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாமே படிங்க. டோன்ட் வரி மேடம், இட்ஸ் ஒன்லி அ வார்மிங். வேக் அப் சைல்டு, ஸ்டாப் ஷிப், ட்ராப், ஆங்கர், குயிக். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக படிங்க. அது இல்லாமல் உங்கள் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே படிக்க பாருங்க. அடுத்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த மென் இன் த கேவ் வேர் ஆல் டேஷ் of the king, minister or slaves. Sindbad decided to sail to the dash Persian Gulf, Mexican Gulf. The king gave many valuable dash gift or reward to Sindbad. இது நீங்க எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. யாரெல்லாம் இதை கரெக்டா கமெண்ட் பண்றீங்க நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருவோமா? வேர் வாஸ் ஹீ ஸ்டாண்டிங்? வாட் டிட் ஹீ சி? whom did he meet on the ship? ஈஸியாக இது வந்து அந்த பேராகிராஃப்ல இருந்து இந்த நோட்ஸ் நம்ம எடுத்துட முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ரைட் எ லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் லீவ் ஃபார் 2 days. வெரி இம்பார்ட்டன்ட் லெட்டர். ஸோ கண்டிப்பாக இந்த லெட்டரை படிச்சுக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் 100% கேட்பாங்க. அதுவும் இதே லெட்டர் உங்களுக்கு எல்லா வருஷமுமே கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ப்ரீவியஸ் இயரோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே சேமாக வராது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், பேராகிராஃப், போயம் இதெல்லாம் 100% வரும். ஸோ எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் கொடுங்க. தொடர்ச்சியாக வந்து தமிழுக்கான கொஸ்டின் பேப்பரும் சயின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர், மேக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் வேணுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.